ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 18 இரண்டாவது பகுதி. முதல் பகுதியில ஞானா ஞாதா ஞேயம் அப்படிங்கிற விஷயம், அதாவது அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு. இது ரொம்ப டீட்டெயிலா ஞாத்தானா என்ன, ஞேயம்னா என்ன, ஞானம்னா என்ன, அதுவும் குறிப்பா ஞானத்தை மையமா வச்சே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. சோ ஞானம் முடிவு பெறும் இடம் ஞேயம் என்றும், ஞானம் தொடங்கும் இடம் ஞாத்தா என்றும், சோ எங்கே இந்த ஞானம் ஒடுங்கி இருக்கின்றதோ அந்த இடம் ஞாத்தா அப்படின்னுட்டும், அதாவது தூங்குகின்ற அவஸ்தையில் ஒடுங்குகின்ற இடம் அப்படின்னும், ஜாகிரத அவஸ்தையில அந்த ஞானத்துக்கு உரியவன் அப்படிங்கிறவன் ஞாத்தா அப்படின்னுட்டும், ஞேயம் அப்படிங்கிறது அறியப்படும் பொருள். அதாவது இந்த ஞானம் அப்படிங்கிறது எங்க போய் முடியும்? ஏதோ ஒண்ணு பாக்குறேன், இந்த பார்த்த உடனே அங்க ஸ்டாப் ஆயிடும், அதுக்கு மேல எண்ணங்கள் ஓடாது. இப்ப எது வரைக்கும் எண்ணங்கள் ஓடும்னா அந்த அறியப்படும் பொருளை அறிகின்ற வரைக்கும். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததா கர்த்தா, கரண், காரியா அப்படின்ற இன்னொரு 3 விஷயத்த டிஸ்கஸ் பண்றாங்க, படிக்கிறாங்க. இம்மூன்றுமே சகல கர்ம பிரவர்த்திக்கும் காரணமாகின்றன. இந்த மூன்றும் ஞானம், ஞாதா, ஞேயம். இந்த மூன்றும் கர்மங்களில் பிரவர்த்திக்க காரணமாகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப கர்மங்களில் பிரவர்த்திப்பதற்கு அப்படின்னா கர்மம் செய்வதற்குன்னு சிம்பிளா வச்சுக்கோங்களேன். இப்ப கர்மம் செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அறிபவன் ஒருவன் இருந்து, அறியப்பெறும் பொருள் என்று ஒன்று இருந்து, அது என்ன வஸ்துன்ற அறிகின்ற அறிவும் இருந்தா மட்டும்தான் கர்மாவே பண்ண முடியும் அப்படிங்கிறான். சரியா? அப்ப கர்மா பண்ணும்போது அதுவே வேற 3 நாமங்களை எடுத்துக்கொள்கிறதுன்னு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட், நீ எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆக்ஷன் எதுக்காக பண்ற அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா? அப்போ அறிபவன், அறியப்படும் பொருள் என்று இருந்து அந்த அறிவும் இருக்கும்போது 2 விஷயம் நமக்கு வரும். ஒண்ணு, அந்த அறியப்படும் பொருள் அப்படின்னு ஒண்ணு இருந்தது இல்லையா, அதை எனக்கு வேணும், அதை கிரகிக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ ஒரு வேலை வரும். என்ன வேலை? அதை வாங்கிருக்கிறது, அதாவது அதை ஏன் அகப்படுத்திக் கொள்வதற்காக, அதை கையகப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான வேலை. அது அந்த அறியப்படும் பொருள் எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை விரட்டுகின்ற வேலை. அப்போ இந்த கர்மங்களில் பிரவர்த்திப்பதற்கு எது முக்கிய காரணமா இருக்குன்னா இந்த 3 தான் காரணமா இருக்கு அப்படின்றத இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் அவரே சொல்லுவாரு, படிக்கிறேன். ஞேயங்களாகிய சப்தம் முதலிய விஷயங்கள் 5ம் ஞாத்தாவாகிய ஜீவனால் விரும்பத்தக்கவையாவது அல்லது வெறுக்கத்தக்கவையாவது இருக்கின்றன. அந்த ஞேயம் அப்படின்றது என்ன? வஸ்துக்கள், அறியப்படும் பொருட்கள். இந்த பொருட்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இல்லைன்னா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆகவே ஞானமானது ஞாத்தாவுக்கு ஞேயத்தை காட்டி வைத்த மாத்திரத்தில் அதை கிரகித்துக் கொள்ளவோ அல்லது விலக்கி வைக்கவோ ஜீவன் பிரவர்த்திக்கின்றான். அப்ப இந்த ஞானம் காட்டி கொடுத்துருச்சு, இந்த ஒரு ஒரு வஸ்துவை காட்டி கொடுத்துருச்சு. வஸ்துவை காட்டி கொடுத்த மாத்திரத்துல இங்க என்ன பண்றான் அப்படின்னா, ஒண்ணு எனக்கு பிடிக்கும்னு இருக்கு, இல்ல பிடிக்காதுன்னு இருக்கு. இப்ப பிடிக்கும்னு இருந்தா என்ன பண்ணணும்? கிரகித்துக் கொள்ளணும், அதான் கையகப்படுத்திக் கொள்ளணும். பிடிக்காதுன்னு இருந்தா என்ன பண்ணணும்? விரட்டணும். அப்ப இந்த 2 விஷயத்துக்கு ஜீவன் வேலை செய்யணும்ன்ற ஒரு ஃபீல் அங்கதான் வருது. ஜீவன் பிரவர்த்திக்கின்றான். மீனை கண்ட கொக்கை போலே, பூமியில் புதைந்து கிடக்கும் பொருளை பார்த்த பிச்சைக்காரனை போலே. எக்ஸாம்பிள் சார், ஞானதேவருக்கே ஒரு இதானது. சோ மீனை கண்ட கொக்கை போலே, கொக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கும். ஞாத்தா, சரியா? கொக்கு. ஞேயம் மீன். ஓகே, ஞாத்தா மீனுக்காக பார்த்துக்கிட்டே இருக்கு. கரெக்டா அந்த மீன் வருது. மீன் வந்ததும் ஞேயம் அப்படிங்கிற இந்த விஷய பொருள்ல இப்ப இதுக்கு என்னன்னா எனக்கு பிடிச்ச பொருள், சரியா? அப்போ அதை கிரகிக்கும் அப்படிங்கிறது ஞேய வஸ்துன்னா அந்த மீனை பார்த்ததுமே, அதனுடைய ஞானம், அதை மீன் அதை சுட்டி காட்டினதுமே, மீனை பார்த்ததுமே டக்குன்னு போயிட்டு அதை கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்ப கர்மம் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப கர்மம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? கர்மம் இதுதான் நம்ம ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல என்ன டிஸ்கஸ் பண்ணணும்?
கர்மம் ஆத்மா செய்யாதுன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் யாரு பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு 5 பேர் டிஸ்கஸ் பண்ணினோம். அந்த 5 பேர் வந்து நல்ல கர்மங்கள் தீய கர்மங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு 5 தான் காரணம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் அதுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது, அதாவது ஹேத்துவும் காரணமும் ரெண்டுமே அதுவே அப்படிங்கிறது டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இந்த கர்மத்திற்கு இன்னொரு 3 முக்கிய காரணம் இருக்கு அப்படின்னு திரிபுடிகளை கொண்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இப்ப மறுபடியும். சரியா? இப்ப நம்ம டாபிக் ஃபுல்லாவே எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த கர்மத்தை பத்தின ஒரு டீடைல்டு அனாலிசிஸ்ல தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஞாத்தா ஞேயம் அப்படிங்கிற இந்த முப்பிடிகள் வழியாகவும் கர்மம் நடக்கின்றன என்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. சரியா? அப்போ ஞாத்தா ஞேய வஸ்துவை கண்டவுடன் அப்போ கர்மம் பிரவர்த்திக்கு எப்படி ஆகுதுன்னு புரிஞ்சுச்சா? கொக்கு தான் ஞாத்தா, மீன் தான் ஞேயம். மீனுங்கிற ஞானம் அதுக்கு இருக்கு. அத ஞானம் காட்டி கொடுத்த உடனே, மீனை பார்த்த உடனே கர்மம் ஸ்டார்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட், பூமியில் புதைந்து கிடக்கும் பொருளை பிச்சைக்காரன் பார்த்த பிச்சைக்காரனை போலே. சோ இது எக்ஸ்ட்ரீம்லி வறுமையில இருக்கான், எப்படா பைசா கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அங்க பூமியில இவ்வளவு பைசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் பூந்து ஆடிடுறாங்கல்ல. இன்னைக்கு வந்து எங்கேயோ பைசா இருக்கு அப்படின்னு அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட இல்ல, கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில அவன் படுற அவஸ்தையெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இருக்கு. அப்போ ஏய வஸ்து கிடைப்பதற்கு முன்னாடியே கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலேயே நம்ம வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறோம் அப்படி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட், அழகா இருக்கும் ஸ்ரீயை பார்த்த காமுகனை போலே. சொல்லவே வேணாம், ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ஈஸியா புரியுற எக்ஸாம்பிள். சோ அவனுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு ஸ்திரீ பார்த்துட்டான். இப்போது ஞேய வஸ்து ஸ்திரீ, இவன் வந்து ஞாத்தா ஸ்திரீயை பார்த்துட்டான். அடுத்து என்ன செய்யுது? காமுகன் அதை அடைய வேண்டும் என்று ஒரு கர்மத்துல இறங்க ஆரம்பிக்கின்றான். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்மா இருக்கலாம். ஒருத்தன் என்ன பண்ணுவான்னா அவளை நயமாக பேசி மயக்கி அவளோடு இணைய வேண்டும் அப்படின்னு நினைப்பான். இன்னொருத்தன் ரேப் பண்ணணும்னு கூட நினைப்பான். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான், அது வேற விஷயம். பட் கிரகித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான கர்மம் ஸ்டார்ட் ஆயிடுதா இல்லையா? எந்த மாதிரி கர்மம் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் கர்மம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றது மட்டும் நீங்க இதுல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பள்ளத்தை கண்ட நீரை போலே, புதிதாய் விகர்ஷித்த பூவை கண்ட தேனியை போலே. நீர் பள்ளத்தை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஞாத்தா நியாயத்தை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அது புரியலன்னா பரவாயில்ல, அந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா புரியுற எக்ஸாம்பிள். பூவில் இருக்கும் புதிதாக வருஷத்த பூவை கண்ட தேனியை போலே. அப்ப பூவில் உள்ள தேனை பார்த்த உடனே தேனி என்ன பண்ணுது? அதை போய் சாப்பிடணும் அப்படின்ற ஆக்ஷனை பண்ண ஆரம்பிச்சது. பால் கறக்கும் வேலையில் அவிழ்த்து விட்ட கன்றை போலே. அது ரொம்ப ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி ஒன். ஸோ அந்த கன்று பாத்தீங்கன்னா எப்படா நமக்கு நம்மள விடுவாங்க, இந்த பாலை கறந்துட்டு இருப்பாங்க, கறந்துட்டு தான் வந்து கன்று விடுவாங்க. அப்போ எப்படா விடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கும். அப்போ அதை அவுத்து விட்ட உடனே நேர போயிட்டு அந்த தாய்ப்பாலை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த இடத்துல கன்று ஞேயம், தாய் பால் அப்படிங்கிறது கன்று ஞாத்தா, தாய்ப்பால் ஞேயம். இதை கண்ட மாத்திரத்தில் நேராக சென்று அந்த கர்மம் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. சொர்க்கத்தில் உள்ள ஊர்வசி சம்பந்தமான விஷயங்களை கேட்ட ஒரு மனுஷன் யாகம் என்னும் ஏனியை ஆகாசத்தின் மேல் சாத்த தொடங்குவது போலே. கேள்விப்பட்ட விஷயம் தானே. இன்னைக்கு வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு எக்கச்சக்கமான யாகங்கள் எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது ஏன் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான்? சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஆசையில. அப்போ ஒரு விஷயத்த இந்த ஏய வஸ்து அப்படிங்கிற அந்த ஊர்வசி அப்படிங்கறதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசையில இங்க வந்து கர்மங்கள் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஆகாசத்தில் உயர பறந்து கொண்டிருக்கும் புறாவானது பெண் புறாவை பார்த்த மாத்திரத்தில் வேகமாக நடத்தில் வந்து சேருதல் போலே. ஏற்கனவே காமன் எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு. பத்தாததுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள், சிமிலர் எக்ஸாம்பிள், ஆண் புறா பெண் புறா அப்படிங்கிறத பார்த்த உடனே வந்து சேருதல் போலே. ஞாத்தா பிரியகரமான ஞேயத்தை கண்ட மாத்திரத்தில் அதை நோக்கி போகின்றான். ஆகவே ஞானம், ஞேயம், ஞாத்தா என்ற மூன்றும் கர்மங்களில் பிரவர்த்திப்பதற்கு காரணமாகின்றன. கர்ணம் நடைபெறுவதற்கு இந்த மூன்றும் காரணமாகின்றன என்று, கர்மம் நடைபெறுவதற்கு தான் நம்ம டீடைல் அனாலிசிஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ புதுசா இன்னொரு 3 பாயிண்ட் கூட ஒரு கர்மம் அதாவது வேலை செய்யற நடைபெறுவதற்கு காரணமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். இதை விட எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ஞானதேவரை தவிர யாராலையும் முடியாது கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்,
இப்ப 3 பேர் டிஃபரெண்டா வரப்போகுது. அத படிக்கிறேன் கேளுங்க. முன் வர்ணிக்கப்பட்டுள்ள ஞேயம் என்ற சப்தாதி 5 விஷயங்கள் சப்தாதி 5 விஷயங்கள் ஞாத்தாவாகிய ஜீவனுக்கு பிரியம் விப்ரியம் என்ற இவ்விரண்டில் ஒன்றாக ஏற்படுகிறது. பிரியப்பட்டதாயிருந்தால் அதை அடைந்து புசிப்பதற்கு ஒரு க்ஷணப்பொழுது தாமதம் ஏற்பட்டால் கூட அதை அந்த ஞாத்தா சகித்துக் கொள்ள மாட்டான். அந்த விஷயமே ஒருவேளை பிரியப்படாததாக ஏற்பட்டுவிட்டால் அதை விலக்கி வைப்பதில் ஏற்படும் கால விளம்பத்தில் ஒவ்வொரு க்ஷணமும் ஜீவனுக்கு ஒரு யுகமாகவே தோன்றும். ஒரு இடத்தில் சர்ப்பம் கிடக்க அதை நீலமணியால் ஏற்பட்ட ஹாரம் என்று நினைத்த ஞாத்தா அதை எடுத்துக்கொள்ள கையை நீட்டுகிறான். அது பாம்பென்று தெரிந்து கொண்ட உடனே கையை சடக் என்று பின்வாங்கி விடுகின்றான். ஏற்கனவே சொன்ன விஷயம் தாங்க மறுபடியும் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்ன சொன்னாருன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லாவே வந்து மோகம் அடிப்படையில, அதாவது விரும்பத்தக்க வஸ்து கிடைக்கும் போது எப்படி ஞாத்தா வந்து விரும்பத்தக்க அந்த ஞேய விஷயத்தை அடைவதற்காக போவான் அப்படின்னு வேற லெவல்ல எக்ஸாம்பிள்ஸ் அடுக்கி இருந்தாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா பிரிய அப்ரிய, பிரிய விப்ரிய அப்படின்னா பிரியப்பட்ட வஸ்து பிடிக்காத வஸ்து 2 விஷயமும் சேர்ந்து வச்சுக்கோங்க. இந்த 2 விஷயத்துக்கும் செகண்ட் கூட ஒரு க்ஷண பொழுது கூட எனக்கு ஞேய வஸ்து பார்த்துட்டேன்னா ஒரு செகண்ட் கூட என்னால வெயிட் பண்ண முடியாது. இம்மிடியேட்டா ஐ வாண்ட் தட், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்துல குதிக்கிறதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்னு ஒருவேளை பிடிக்காத வஸ்துவா இருந்துருச்சு அப்படின்னா அப்போ அதை விளக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டைம் எடுக்குது இல்ல, எப்படியோ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதை விலக்கி வைக்கிறதுக்கு. அது கர்மா பேசிஸ்லங்க. ஒரு நோய் வந்துருச்சு, அதை விலக்கி வைக்கணும்னு நீயும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எங்க வேணா போகலாம். பட் போயிட்டா மட்டும் போயிடுமா? நீ என்ன பிரம்ம பிரயத்தனமே பண்ணு, போற நேரத்துல தான் போறோம் சரியா? ஆனா அந்த போகின்ற அந்த வரைக்கும் ஒரு 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 க்ஷணத்தையும் ஒரு ஒரு யுகமாக கழிப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியா? அப்போ விரும்பிய வஸ்து செகண்ட்ல வேணும், அதே மாதிரி வெறுக்கிற வஸ்து செகண்ட்ல போயிடணும். இப்படி போலேன்னா ஒரு செகண்டுமே எனக்கு யுகம் மாதிரி தெரியும்னா அவ்வளவு கஷ்டப்படுவான் அப்படின்னு அர்த்தம் சரியா? இப்போ விரும்பிய வஸ்து கிடைக்கலனாலும் கஷ்டம், வெறுத்த வஸ்து விலகலினாலும் கஷ்டம் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு புரியணும்ல. ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ரெண்டுமே எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அவன் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கு அழகான எக்ஸாம்பிள். ஒரு கருநீல மணிகள் அப்படின்னு சொன்னா ஒரு காஸ்ட்லியான ஜுவல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. கருநீல மணிகள் என்று நினைத்து அப்ப ஞேய வஸ்து இல்லையா, எனக்கு காஸ்ட்லியான வஸ்து, ஓ எனக்கு பிடிச்ச வஸ்து அப்படின்னு நினைச்சிட்டு கையை எடுத்துட்டு போயிட்டு வேகமா அதை ஆக்கிரமிக்கலாம் அப்படின்னு கையகப்படுத்தணும்ல அப்படின்னு வேகமா போனா, ஆனா பக்கத்துல கை போனதுக்கு அப்புறம் தெரியுது அது கருநீல பாம்புன்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும், என்ன வேகத்துல வண்டி போச்சோ அதே வேகத்துல கை திரும்பவும் வெளியே வரும் இல்லையா? சோ அந்த அழகான எக்ஸாம்பிள் இங்க கோடிட்டு காட்டியிருக்காரு. சோ இந்த ஞாத்தா அப்படிங்கிறவன் பிரிய வஸ்து வரும்போது அதை கிரகிக்கிறதுக்காக பயங்கரமான ஒரு ஸ்பீட்ல ஆக்ஷன் பண்ணுவான். அண்ட் வித் தட் சேம் ஸ்பீட்லயே வந்து அது அப்பிரிய வஸ்துன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை தன்னிடத்திலிருந்து விலக்குவதற்காகவும் ஆக்ஷன் பண்ணுவான் அப்படிங்கறதுதான் அழகா இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லியிருந்தாங்க. இவ்விதமாக ஞாத்தாவானவன் பிரியா அப்பிரியமாக இருக்கும் விஷயங்களை கண்டு அவற்றை கிரகித்துக் கொள்ளவோ ஜிஜிக்கவோ அப்படின்னா விட்டுவிடவோ ஒரு வியாபாரத்தை அனுஷ்டிக்கின்றான். மல்யுத்தத்திலே மிக்க சாமர்த்தியம் படைத்த ஒருவன் பெருத்த சேனைக்கு அதிபதியாக ரத்தினத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு போகிறவனாக இருந்தாலும் அவன் தன்னுடன் மல்யுத்தம் செய்யத்தக்க ஒருவனை பார்த்தவுடன் அவன் மிக்க கோபம் கொண்டு ரதத்தின் இருந்து இறங்கி பதாதியாய் அந்த பிரதிமல்லனுடன் யுத்தம் செய்ய வருதல் போலே. எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் எதுக்காகன்றதை நான் சொல்றேன். சாப்பிடுகிற எஜமானன் ஒருவன் தானே சமையல் செய்து கொள்ள துவக்கினார் போலே புஷ்பத்தின் மகரந்தத்தை புசிக்கும் தேன் வண்டானது தானே புஷ்பத் தோட்டத்தை பயிர் செய்ய ஏற்பட்டார் போலே ஊரை கல்லானது உரைக்கிறவனார போலும் உரைக்கிறவன் ஆனார் போலும் தேவன் தானே தன் கோவிலை கட்டிக்கொள்ள ஆரம்பித்தார் போலும். ஞாத்தாவா இருந்தவனே ஞேயத்தை புசிக்க வேண்டும் என்னும் ஆசையினால் இந்திரிய முகங்களுக்கு வேலையிட்டு வைக்கும் போது கர்த்தாவாகிறான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ங்க. இந்த கடைசியா சொன்ன 2-3 எக்ஸாம்பிள்லாம் வந்து என்னதான் அப்படி சிந்திக்கிறாருன்னு தெரியல.
ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, நீ அரசன்டா. சரியா? என்ன வந்து அரசனா சொல்றாரு. ஞாத்தா ஞேய வஸ்துவை கண்டவுடன் அதை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனா அனுபவிக்கணும்ன்றதுக்காக நீ என்ன செஞ்சிடறேன்னா கடைசியில ஒரு சேவகனாக மாறிவிடுகிறாய். அரசன் பணியாளாக மாறுகின்றார். இந்த விஷயத்தை புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரியா? ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது டோட்டலாவே வந்து ஞானத்தின் உச்சகட்ட ஞானத்துல இருந்து பார்க்கும்போது கர்மம்ங்கிறது கீழ்த்தரமான விஷயமாகத்தான் கருதப்படுகிறது. பட் பிகினர்ஸ்க்கு கர்ம யோகம் அப்படிங்கிறது மிக உயர்வாக கருதப்படுகிறது. ரெண்டுமே உண்மைதான். பட் எனிவே இப்ப நம்ம வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறோம். அப்ப கர்மம் கீழ்த்தரமானதாக கருதப்படுகிறது. ஏன் அப்படின்னா அது சேவக பாவத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறதுனால, கஷ்டப்பட வைக்கிறது அப்படிங்கிறதுனால. சரியா? இப்போ அனுபவிப்பவன் அப்படின்னா, புசிப்பவன் அப்படின்னா அவன் அரசன். சேவகன் அப்படின்னா அவனுக்கு சேவை பண்றவன். ஆனா ஆக்சுவலா என்ன நடக்குது நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாத்தா நீ அரசன். அவன் வந்து ஞேய வஸ்துவை பார்த்த உடனே என்ன ஆகுது? கர்த்தாவாக மாறுகின்றான். ஞாத்தா என்பது கர்த்தாவாக மாறுகின்றது. கர்த்தான்னா வேலைக்காரன் அர்த்தம். ஞாத்தான்னா அனுபவிப்பவன் அர்த்தம். அனுபவிப்பவன்னா அரசன் அர்த்தம். ஆனா கர்த்தான்னா சேவகன் அர்த்தம். டேய் அரசனா இருக்கின்ற நீ சேவகனாக மாறுகின்றாய். இந்த விஷயத்தை தான் அழகா புரிய வைக்கணும்ன்றதுக்காக அதை ட்ரை பண்றாரு. எப்படி ட்ரை பண்ணாரு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாரு? ஒரு அரசனாகவே இருக்கின்றான். ஒரு ரத்தினத்தின் மேல் ரத்னம்னா ரதம். ரதத்தின் மேல் ஏறி அழகாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசனாக இருக்கின்றான். ஆனால் அவன் மல்யுத்த வீரனாக இருக்கின்றான். அவன் சக மல்யுத்த வீரனை கண்டவுடன் அவனுக்கு மல்யுத்தம் செய்யணும்னு ஆசை. அவன் எல்லாத்தையும் விட்டு டாப்பா இருக்கணும்னு ஆசை. அந்த ஆசை வந்துருச்சா? அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரதத்தினை விட்டு இறங்கி மண்ணுல இறங்கி அவனோட சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சுப்பா. இப்படி ஒரு கர்த்தாவாக எதை செய்து கர்த்தாவாக ஆய்விட்டா? ஏன்னா ஏய வஸ்துவின் மேல் நீ கொண்ட பிரியத்தால் ஞாத்தாவாக இருந்த நீ கர்த்தாவா மாறிட்டடா அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணாரு. என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னாரு? டேய் சாப்பாடு அனுபவிக்கிற வேண்டாம் நீ. ஆனா சாப்பாட்டை அனுபவிக்கணும்னு நினைக்கிற நீ சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உடனே என்ன பண்ணணும்? இப்போ சமையல் பண்ணணும்டா. கர்த்தாவா மாறிடுற, சேவகனாக மாறிடுற. செகண்ட் எக்ஸாம்பிள் சொன்னாரு. புஷ்பத்தின் மகரந்தத்தை பதிக்கும் தேன் வண்டானது புஷ்பத் தோட்டத்தை பயிர் செய்ய தனித்தால் போல. ஒரு எக்ஸாம்பிள் இது. ஜஸ்ட் புஷ்பத்தின் தேன் வண்டை சுவைக்கணும் அப்படின்னா அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பயிர் தோட்டத்தையே உருவாக்கி வச்சாதானே அப்புறம் நிறைய தேன் கிடைக்கும். அப்புறம் வந்து நிறைய நம்ம தேனை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க பண்ணதான் அந்த எக்ஸாம்பிள் இங்க காட்டியிருக்காரு. சோ தேன் வண்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றது இல்ல. சரியா? நெக்ஸ்ட் உரைக்கல் உரைக்கிறவனார் போலே. அது எனக்கு புரியல. தேவன் தானே தன் கோவிலை கட்டிக்கொள்ள ஆரம்பித்தார் போலே. இது ஈஸியா புரியுற எக்ஸாம்பிள். சரியா? இறைவன் மதிக்கத்தக்க ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய நான் எல்லாரும் வந்து என்ன கோயில வந்து கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நானே கோயிலை கட்டிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தாவா மாறிடுறேன், சேவகனா மாறிடுறேன் அப்படின்னு. சோ இங்க இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா ஞாத்தா அப்படின்றவன் அனுபவிப்பவனாக இருப்பவன். ஞேய வஸ்துக்களை அனுபவிக்கிறதாக இருக்கின்றவன். ஆனால் அதன் மேலுள்ள அப்பிரியத்தின் காரணமாக கர்த்தாவாய் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. கர்த்தான்னா செயல் புரிபவன் அர்த்தம். சேவகம் செய்பவன் அர்த்தம். செயல் புரிவதனாலே சேவைதானே. சரியா? அப்படி அவன் மாறிவிடுகின்றான் அப்படிங்கிற வரைக்கும் அதை சொல்லியிருக்காரு. இப்படி ஞாத்தா கர்த்தா ஆன பின் அவன் ஞானத்தை காணாமல் சரி இதை அப்படியே நான் நாளைக்கு கண்டினியூ பண்றேன். அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா?